பார்க்கவே ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கிற இந்த சாக்லேட் கோகோனட் லட்டு நம்ம அன்விஜா கிச்சனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது ஒரு பேனில் நான் 2 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்க போகிறேன். டெசிகேட்டட் கோகோனட் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லையுமே உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதோடு பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவு பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். பால் நல்லா சுண்டி இவாப்ரேட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா சுண்டி நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவு துருவின டார்க் சாக்லேட் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு நிறைய வேணும்னா நீங்கள் தாராளமாக அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ டார்க் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மிக்சர் கொஞ்சம் வாட்டரியாகவும் சொதன்னு தண்ணி விடுற மாதிரி உங்களுக்கு தெரியும், ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கெட்டியாகிற வரைக்கும் நல்லா இது கிண்டணும். இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் ஆற விட போகிறேன். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நான் ஒரு லட்டு மாதிரி இதை பிடிக்க போகிறேன். நல்லா இதை ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா பண்ணி நான் பிளேட்டில் இதை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது நான் எல்லா மிக்சரையும் லட்டு மாதிரி நான் பிடிச்சி வச்சுட்டேன். இதை பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேக் டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சு இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்லி உங்கள் ஆப்ஷன் தான். நான் பார்த்திங்கன்னா சுகர் ட்ராப்ஸ் கேக் டெக்கரேஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 2 hours இதை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். நம்மளுடைய இந்த சாக்லேட் கோகோனட் லட்டு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெறும் நம்ம ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு இதை பண்ணி முடிச்சிடலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஸ் நீங்கள் சர்வ் பண்ணலாம், வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்விஜா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பற்றிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.